கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். டிசம்பர் மாதத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துவோட பிறப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நிறைய குடும்பத்தில் கேட்டு பல சாட்சிகள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். நிறைய குடும்பத்தில் ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. சில குடும்பத்தில் ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை. நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பம் ஃபுல்லாக விக்கிர வழிபாடில் இருக்குது. சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க இருக்கிற இடத்துல பக்கத்தில் சர்ச் இருக்காது. பல சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இயேசு கிறிஸ்து இரட்சகர் இந்த பூமியில பிறக்கும் போது என்ன நடக்கு அப்படின்னா, முழு உலகத்துக்குமே சந்தோஷம். பயப்படாதீர்கள், பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து இரட்சகர் நம்ம வாழ்க்கையிலே, நம்ம இதயத்துக்குள்ளே, நம்ம குடும்பத்துக்குள்ளே வரும்போது விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்னைக்கு என்ன அப்படின்னா, நற்செய்தி, நல்ல செய்தி, ஒரு குட் நியூஸ். உங்க வீட்டுக்கு ஒரு குட் நியூஸ். அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னா, முதல்ல பயப்படாதீர்கள், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தேவ தூதன் அவர்களை நோக்கி சொல்றார். சரி, இப்ப நம்ம வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்திலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் தான், டிசம்பர் மாசம்தான், இந்த வாரத்திலே கிறிஸ்துமஸ் வந்து முடிஞ்சிடும். ஆனால் சில வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, பயம்தான் இருக்கும். அது கணவர் குறித்தா இருக்கலாம், பிள்ளைகள் குறித்தா இருக்கலாம், சொந்தக்காரங்கள் குறித்தா இருக்கலாம். சில நேரத்தில் ஃப்ரெண்டை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்தில் தேவையில்லாத நபர்கிட்ட பழகி இருப்பாங்க. பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. குடும்ப விக்கிர வழிபாடில் இருக்கும். எத்தனையோ காரியம் நம்ம சொல்லலாம். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். முதல்ல பயப்படாம இருங்க. சரி, அந்த வார்த்தை யாரை சொல்ல, எப்படி சொல்ல முடியும்? யாரை சொல்ல முடியும்? ஒரு வீட்டில் தேவ தூதன் தோன்றி பயப்படாதிருங்கள் அப்படிங்கிறார். அப்போ ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கு, ஒரு தேசத்துக்குள்ள என்ன நடக்கு அப்படின்னா, என்ன ஆயிருமோ? இப்போ கடைசி காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த கடைசி காலத்தில் எல்லா தேசத்துக்குள்ளுமே இயேசுவை தேடுறாங்க, இயேசுவை பின்பற்றுறாங்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்க, தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, சில நேரத்துல பயம்தான் உள்ள இருக்கு. பயப்படாதிருங்கள். ஃபர்ஸ்ட் வேர்டே பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும், ஒரு ஜனம் இல்லை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. முழு உலகத்துக்குமே ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ன அப்படின்னா, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தீர்க்கதரிசனமான வார்த்தை நிறைவேறுது. தாவீதின் ஊரிலே இயேசு கிறிஸ்து இரட்சகர் நமக்கு பிறந்திருக்கிறார். நம்ம இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இரட்சகர் வரும்போது, நம்ம இதயத்துக்குள்ள நம்ம என்னென்ன காரியம் யோசித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோமோ
அதிலிருந்து முதல்ல நமக்கு விடுதலை. பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு காரியத்துல அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது செல்போன் காரியமா இருக்கலாம், ஃப்ரெண்டு காரியமா இருக்கலாம், கேமா இருக்கலாம், தேவையில்லாத வீடியோ பார்க்குற ஒரு பழக்கமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்திலே அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் குற்ற மனசாட்சி எப்படின்னா, இருதயமே குற்ற மனசாட்சி மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். நீ இப்படிதானே வாழ்ற, நீ இப்படிதானே இருக்கிற அப்படின்னு சொல்லி மனசாட்சிக்குள்ளே பலவிதமான குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும், என் வாழ்க்கையில நான் சரியில்லை, என் வாழ்க்கையில இப்படி இப்படி மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. முழு உலகத்துக்குள்ளேயுமே ஒவ்வொரு இடத்துக்குள்ள போய் நம்ம விசாரிக்கும் போது ஒவ்வொரு காரியம் இருக்கும். தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஒரு குடும்பத்துக்குள்ளே இயேசு ராஜா ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்குள்ள முதல்ல பயம் நீங்கி போக வேண்டும். இன்றும் கூட சில குடும்பத்திலே 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷமா சர்ச்சை போயிட்டு இருப்பாங்க. ஆனா இருதயத்துல என்ன இருக்கும்? அந்த பயம் சில நேரத்துல கூட வந்துகிட்டே இருக்கும். பயப்படாதிருங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம கர்த்தருடைய பிள்ளையா இருக்கும்போது நமக்கு பயம் இருக்க வேண்டாம். அவர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுகத்தின் ஆவி தந்திருக்கிறார். அவர் நம்ம அப்பா பிதாவே சொல்லி கூப்பிடுறோம். இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் மாசம் 25ஆம் தேதியிலே யாரெல்லாம் தேவனுடைய குமாரனை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோட பிறப்பை யாரெல்லாம் கொண்டாடுறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ள முதல்ல ஒரு பயம் இருக்கக்கூடாது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அதுல இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம சொல்லலாம். பயம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்காது. நிறைய குடும்பத்துல யோசித்து பாருங்க, எப்ப பார்த்தாலும் எதுக்குனாலும் சரி பயந்துகிட்டே இருப்பாங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே பயம், இன்னைக்கு கடன்காரனுக்கு நான் பதில் சொல்லணுமே, இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு காரியம் நினைச்சு 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 பயப்படுவாங்க. பயம் இருக்கிற இடத்துல சந்தோஷமா அவங்களால வாழ முடியாது. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று நமக்கு இயேசு கிறிஸ்து ராஜா கற்று தந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். முதல் பாயிண்ட் பயப்படாதிருங்கள். 2வது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அப்ப நற்செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பயம் இருக்கக்கூடாது, சந்தோஷம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து ரட்சகர் என் இருதயத்துக்குள்ள பிறந்திருக்கும் போது என் வாழ்க்கையில இருக்கிற பயமெல்லாம் நீங்கி போகிறது. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் பயம் இருக்கோ அந்த எல்லா பயமும் நீங்கி போகிறது. என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ரட்சகர் இறங்கி வரும்போது, என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ரட்சகர் இருக்கும் போது இருள் இருக்காது, பயம் இருக்காது, பாவம் இருக்காது, அசுத்தம் இருக்காது, சாபம் இருக்காது. அதுக்கு பதிலா சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இயேசு கிறிஸ்து ராஜா நம்ம இதயத்துல இருக்கும்போது நிம்மதியா இருப்பாங்க. ஒரு மனுஷன் பாவத்துல வாழும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஃபுல்லா கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன்ப்பா, என் வாழ்க்கையில நான் அழகா அனுபவிச்சிருக்கேன். பாவத்துல வாழும்போது பயமா இருக்கும். ஐயோ, நான் அந்த பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கேனே, என் நிலைமை எப்படி இருக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பேன். அதே நேரத்துல அவருடைய சமூகத்துல வந்து, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, உங்களை விட்டு நான் தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னைய மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது என் இதயத்துக்குள்ளே அந்த பயத்தை எடுத்து போட்டு, பாவத்தை மன்னித்து
அக்கிரமத்தை மன்னித்து, மீறுதலை மன்னித்து, சாபத்தை நீக்கி இருதயத்துக்குள்ள சந்தோஷத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். இதோ எல்லா ஜனத்திற்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ராஜா நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது அந்த இடத்துக்குள்ள பயம் இருக்காது, மிகுந்த சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இயேசு வந்த வீட்டிலே சமாதானம், இயேசு இருக்கிற இடத்துக்குள்ளே சமாதானம். உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வரும்போது அங்க பயம் இருக்காது, மிகுந்த சந்தோஷம் இருக்கும். உங்க வாழ்க்கையிலே, உங்க குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து ராஜா இருக்கும் போது நம்ம யோசித்து பார்க்கலாம். 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல ஒரு 6 மணி நேரம் நானே இருக்கிறேன், செல்போன்ல மூழ்கி போய் கிடக்கிறேன். வீட்டுல இன்னும் என்னென்ன காரியம் உண்டோ, ஏதோ ஒரு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது என் இதயத்துக்குள்ள சமாதானம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? பயம்தான் இருக்கும். ஐயோ, இப்படி தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேனே. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, வீட்டுல ஒரு போட்டோ தொங்க விட்டுருப்பாங்க, ஆனால் இதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? அவங்க வீட்டில் பார்த்தா நல்ல சின்ன பிள்ளைகள் பார்த்தா கேம் விளாண்டுட்டு இருக்கோம், வாலிப பிள்ளைகள் பார்த்தா செல்ஃபோனில் இருக்கும், பையங்க பார்த்தா கேம் விளாண்டுட்டு இருப்பான், வீட்டில் தகப்பனார் பார்த்தா அவங்க ஒரு சில செல்ஃபோனில் இருப்பாங்க, வீட்டில் அம்மா பார்த்தா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, படம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு வீட்டில் பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஒரு குடும்ப ஜெபம் இருக்காது, ஒரு தனி ஜெபம் இருக்காது. இப்படி நம்ம எத்தனை காரியம் சொல்லலாம். இப்படிலாம் நம்ம சொல்லும்போது என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஆமா பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. நானும் சில நேரத்துல செல்போன்ல தேவையில்லாம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிருது. சில குடும்பத்துல தேவையில்லாம உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, சில குடும்பத்துல நல்ல படம் பார்த்து சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா போதும், ஒரு பயம் வந்துடும். ஐயோ, சர்ச்சைக்கு போகணுமே, இல்லைன்னா நம்மளை தப்பா சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய குடும்பத்திலே, இல்லை சில குடும்பத்திலே காலங்காத்தாலே பயந்து போய், இயேசுவே நீ மன்னிச்சிருங்கப்பா, இப்படியும் சில குடும்பத்தில் இருக்கிறது. சரி, நம்ம இப்படி யோசிக்கும் போது நம்ம எப்படி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இருதயத்துக்குள்ள இன்னும் அந்த பயம் இருக்கா, இன்னும் அந்த கலக்கம் இருக்கா, இன்னும் அந்த குழப்பம் இருக்கா, இன்னும் அந்த வேதனை இருக்கா, இன்னும் அந்த பழைய அடிமை இருக்கா, இன்னும் அந்த பழைய பாவ சுபாவம் இருக்கா, இன்னும் அந்த எரிச்சல் இருக்கா, இன்னும் அந்த கோபம் இருக்கா, இன்னும் அந்த வைராக்கியம் இருக்கா? கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இந்த உலகத்துல இருக்கு. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது நம்ம இதயத்துக்குள்ள எப்படி சந்தோஷம் இருக்கும்? ஏன்னா சில குடும்பத்துல உண்மையிலே சொல்றப்பா, என்னை என் வாழ்க்கையில நான் இத்தனை வருஷம் பார்த்ததில்ல, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்காம, முழங்கால் போட்டு ஜெபிக்காம, தேவனோட நாமத்தை துதிக்காம, செல்போன்லயோ அப்படி இல்லைன்னா வேற எதுலயோ ஒரு மனுஷன் பாவ அடிமையில வாழும்போது அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பயம்தான்ப்பா இருக்கும். நான் பயத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் கடன்ல இருக்கும் போதும், கஷ்டத்துல இருக்கும் போதும், தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணும்போது பயந்துருக்கேன். ஐயோ, நியாயத்திற்கு நல்ல கணக்கு கொடுக்கணுமே, ஐயோ என் வாழ்க்கையில் இவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆயிட்டே அப்படின்னு சொல்லி பயந்த நாட்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதல்ல தேவனை குறித்து பயம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மனுஷனை குறித்து பயம் இருக்கு, தேவனை குறித்து பயம் இருக்கா? கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி நம்ம சர்ச்சில் போய் கிறிஸ்துவோட பிறப்பை கொண்டாடினோம். நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? இயேசு வந்த வீட்டிலே சமாதானம், இயேசு வந்த வீட்டில ஆசீர்வாதம்.
இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பயப்படுறாங்க, எத்தனை குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, எத்தனை குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை. நம்ம அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமிக்கு வந்து 2000 வருஷம் ஆயுது. இந்த 2000 வருஷம் தாண்டிட்டு கிறிஸ்துடைய பிறப்பை ஒவ்வொரு வருஷமும் நம்ம டிசம்பர் 25 கொண்டாடுறோம். இன்னும் எத்தனை பேருடைய உள்ளத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இன்னும் பிறக்க வேண்டியிருக்கு. நல்லா யோசித்து பார்ப்போமே. கையில பைபிள் கொண்டு போறாங்கப்பா, ஆனா அந்த கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப லேட்டஸ்டா சொல்றோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, பைபிளை கொண்டு போக மாட்டாங்களாம், ஆனா செல்போனை கொண்டு போயிருவாங்களாம். என்ன நியாயம்? நல்லா யோசித்து பாருங்க. செல்போனுக்கு சார்ஜ் போடுறாங்க, நெட்டை ஃபுல்லா காலி பண்றாங்க, ஃபோன் கால் ஃப்ரீ அப்படின்னு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசுறாங்க. ஆனா 5 மணி நேரம் 6 மணி நேரம் கையில பைபிள் எடுத்து வாசித்தாங்களா? சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிள் கொண்டு போறாங்களா? தேவனை குறித்து ஒரு பயம் இருக்கா? நம்ம அப்படிலாம் யோசித்து பார்க்கணும். நானே இருக்கிறேன், கர்த்தரை விட்டு தள்ளி போனா கர்த்தரை நீ அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? நல்லா யோசித்து பாருங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். பிரதர் அப்படிம்பாங்க, இல்ல உள்ளதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்து ராஜா நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது பயம் இருக்காது, வேதனை இருக்காது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வீட்டுல பிள்ளைகள் பேரம்பேத்தி எல்லாரும் இருக்கிறாங்க. நிறைய அம்மா இருக்கு, எப்ப பார்த்தாலும் பயம், சந்தோஷமே இல்லை, துக்கத்தோடு இருக்கிறாங்க. நான் சொல்ற உண்மையா பொய்யா நீங்களே சொல்லலாம். இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். இந்த வருஷம் நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது நம்ம எப்படி தெரியுமா செக் பண்ணி பார்க்கணும்? என் இதயத்துல பயம் இருக்கா? என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கா? இதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சுனால நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று நம்ம இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது உங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு மாற்றம். எத்தனை குடும்பத்துல பயப்படுறாங்க தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பயப்படுறாங்க, காரணமே இருக்காது. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு 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 ஒரே பயம்தான். அவன் அப்படி சொல்லிட்டான், அவ அப்படி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி இருதயம் ஃபுல்லா ஒரு பயம். சில குடும்பத்துல வேதனை, சில குடும்பத்துல துக்கம், சில குடும்பத்துல சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. இதுதான் சிலருடைய வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்னைக்கு யாராவது இணைந்திருக்கிறீங்களா? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று நம்ம இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா பிறந்திருக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே பயம் இருக்காது, மிகுந்த சந்தோஷம் இருக்கும். இந்த நற்செய்தி உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் இந்த வசனத்தின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இதயத்தில் உள்ள அந்த பாரத்தை நீக்கிட்டாரா? ஆசீர்வதித்துட்டாரா? சமாதானம் வந்துட்டா? சந்தோஷம் வந்துட்டா? இப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். காலையில் வீட்டுக்குள்ளே போன உடனே, இல்லைனா சாயங்காலம் வீட்டுக்குள்ளே போன உடனே முதல்ல லைட்டு போடுவாங்க. லைட்டு போட்டோன்னே அந்த வீடு ஃபுல்லாக வெளிச்சமாயிரும். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல லைட்டு போடுவாங்க. நைட்டு படுத்துக்கும் போது லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையிலே ஒரு ரூமுக்குள்ளே போன உடனே நம்ம லைட்டு போடுறோம். நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னா பயம் ஓடியே போயிடும். ரெண்டாவது,
சந்தோஷம் அந்த இடத்துக்குள்ள வந்துடும். என் இதயத்துக்குள்ள சந்தோஷம் வந்துடும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்திருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். மனுஷனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காரியம் அநேக காரியம் இருந்திருக்கும். கண்ணுனால பார்த்து முடிவெடுப்பாங்க, காதுனால கேட்டு முடிவெடுப்பாங்க, தேவையில்லாம வீணான வார்த்தை பேசி அவங்களே சிக்கிக்கொள்வாங்க. எத்தனை காரியம் இருக்கு இந்த உலகத்துக்குள்ள. நம்ம யோசித்து பார்த்தா நம்ம ஒரு நாள் உயிரோட இருப்பதே பெரிய அதிசயம், பெரிய அற்புதம். நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். முதல்ல அவருடைய பிள்ளையா நம்மளை வச்சிருக்காரு. அதெல்லாம் எண்ணி பார்த்தாலே நம்ம 1000 சோதர் வழி செலுத்தலாம். ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்தில் சர்ச்சு கிளம்பிட்டு இருப்பீங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம், கேளுங்க. இன்னைக்கு உள்ள செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுத்தீங்கப்பா. பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் சொன்னீங்க ராஜா. மிகுந்த சந்தோஷத்தை இந்த பூமியிலே கொண்டு வந்தீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்தீங்களே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. என்னுடைய பாவத்தை, எங்களோட அக்கிரமத்தை, எங்களுடைய தலைமுறை சாபத்தை, இருளுக்கு ஜனங்களை வெளிச்சத்துல கொண்டு வர, தலைமுறை சாபத்தை நீக்க, எங்களுடைய மீறுதலை மன்னிக்க, எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவரே உம்மை அழைக்கிறோம். கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டவரே உம்மை அழைக்கிறோம். மனுஷகுமாரனா வெளிப்பட்டவரே உம்மை அழைக்கிறோம். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டவரே உம்மை அழைக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, மண்ணாக அர்ப்பணிக்கிறப்பா, களிமண்ணா அர்ப்பணிக்கிறப்பா. எங்களை எடுத்து உருவாக்குறீங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் எங்கள்கிட்ட எத்தனையோ இருக்குப்பா, அதெல்லாம் மன்னிச்சிருங்களாப்பா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க இருக்கணும்ப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கணும்ப்பா, எங்க குடும்பத்துல நீங்க இருக்கணும்ப்பா. அப்பந்தான்ப்பா சந்தோஷம். நிறைய குடும்பத்திலே சந்தோஷமே இல்லப்பா, கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் தான் இருக்குப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. ஜெப விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து மன்றாடி ஜெபிக்க கிருபை தாங்க. பரிசுத்தாவில நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்துல நிரப்புங்கப்பா. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க. உங்களுடைய நல்ல ஆவி தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்க. யாரெல்லாம் தாழ்த்தினாலோ எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால வேலையை விடட்டும். உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய பிரசனத்தில் மூடுங்கப்பா. உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்துடைய தேவைகள், குடும்பத்துடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. உங்கள் பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருங்க. தேவையில்லாமல் என்னென்ன காரியத்தில் சிக்கி கொண்டிருக்கிறாங்களோ அந்த எல்லா உபத்திரத்திலும் கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. நம்மளோட வாழ்க்கையில் எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளிலும் அப்பா வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி. ஒரு சுத்த ஆவியானவரே, மறைபொருளை வெளிப்படுத்திற ஆவியானவரே, ரகசியங்களை வெளிப்படுத்திற ஆவியானவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம் ராஜா. கால வேளையிலே வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வேற வேற தேசத்துல இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல பல சூழ்நிலை எல்லாவற்றுமே தேவன் அறிவிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல சர்ச்சைக்கு போகாம இருக்கிறாங்கப்பா. சில குடும்பத்துல செல்போன் தான்ப்பா சர்ச்சைக்கு போகும்போது கொண்டு போறாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லை, ஒரு மனம் திரும்பி வாழக்கூடிய அனுபவம் இல்லை, கர்த்தருக்கு பிரியமானபடி ஒரு வாழ்க்கை இல்லை, ஏதோ ஒரு காரியத்துல கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்துலலாம் அவங்க போற வழி எதுன்னே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குப்பா.
கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பம்லாம் ரட்சிக்கப்படணும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் அப்பா விசேஷமாக உங்க பிள்ளையோட பேசுனீங்க. பயப்படாதிருங்கள். மிகுந்த சந்தோஷம். நன்றிப்பா. நற்செய்தி எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க பிறக்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதம். எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. எங்க இதயத்திலே உமக்கு தான்ப்பா முதலிடம். எந்த ஒரு மனுஷனுக்கும் முதலிடம் கிடையாது. என் இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு. எங்க இதயத்துக்குள்ள வாங்கப்பா. எங்க இதயத்துல சிங்காசனத்துல அப்பா நீங்க உட்காருங்கப்பா. நீங்க வந்துட்டீங்கனாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான்ப்பா. மிகுந்த சந்தோஷம்ப்பா. எங்க வாழ்க்கையில பயம்லாம் ஓடி போயிடும். எங்க இதயத்துல வருவீங்களாப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க கடைசி வரையும் எங்க கூட இருப்பீங்களாப்பா. இது வரைக்கும் நாங்க தள்ளி போயிட்டோம்ப்பா. எங்க வாழ்க்கையில பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டு எங்க கூடயே இருப்பீங்களாப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. நிறைய குடும்பத்துல வீட்டுல பாரம் தான்ப்பா இருக்கு. பிள்ளைகளை யோசித்தால் பிரச்சனை, கணவரை யோசித்தால் பிரச்சனை. சில குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. பிள்ளைகளோட வாழ்க்கையில பல தவறான காரியங்கள். நிறைய குடும்பத்துல போராட்டம். கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை நீங்க தொட்டாலே போதும்ப்பா. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படும். உங்க பிள்ளைகள் மேல இரக்கமா இருங்கப்பா. கற்பத்தில் ஏஜிபீரங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி பொறுப்பாங்க, பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லை, பாவ அடிமை, விக்கிர வழிபாடு, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திக்கணும். எல்லா குழப்பத்தையும் நீக்கி போடணும். யாரெல்லாம் இந்த நாளில் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய தேவைகள், அவருடைய குறைவுகள் எல்லாம் சந்திக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. விசுவாசிகளுக்கு இன்னும் என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகள் சந்திக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. மிஷனரிமாரை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. சில குடும்பத்திலே தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. நான் கர்த்தருக்குண்டு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. சில குடும்பத்துல பொருத்தனை பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. இந்த வருஷத்துல நாங்கள் கடைசியில் வந்துட்டோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. புதிய வருஷத்துல புதிய ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் போகிறோம். இந்த 12 மாசமும் பாதுகாத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. தேவன் அருளி அப்பம் பிரேம் மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அப்படிடும். அடியேனே உங்களுடைய கரத்தில் அப்படிடும். எங்க எல்லாரும் மேலேயும் கிருபையா இருங்கப்பா. பாவியா எங்க மேல கிருபையா இருங்க. என்னுடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை ஆசிர்வதிங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல தாழ்த்தினோடோ, அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த காரியமா இருக்கலாம், அது எல்லாவற்றையும் நீக்கி பயத்தை நீக்கி மிகுந்த சந்தோஷத்தை கொடுங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள இயேசு ரட்சகர் பிறந்திருக்கணும். உண்மையான கிறிஸ்துமஸை கொண்டாட கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய பாதப்பிள்ளை சாஷ்டாங்கமா அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட நிரப்பி சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பார். தினம் ஒரு நிமிடமாக ஜெபிங்க. 9363064181 நம்பர் தொடர்புண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். நாங்கள் இருக்கிற பகுதி திருநெல்வேலி. என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.